ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் அமலுக்கு வரும் முக்கிய நிதி மற்றும் நிர்வாக மாற்றங்களை பற்றின தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். அனைத்துமே ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில்வேயில் முக்கிய மாற்றங்கள், ரேஷன் கார்டில் முக்கிய மாற்றங்கள், கேஸ் சிலிண்டரில் முக்கிய மாற்றங்கள், இப்படி பல வகையான மாற்றங்கள் நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோ ஒரே தொகுப்பில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக அந்தி யோஜனா, அன்ன யோஜனா ரேஷன் அட்டைதாரர்கள் உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது, எந்த நியாய விலைக்கடைகளிலும் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வசதி குறித்து இதில் விவரிக்கப்பட்டுள்ளது. எல்பிஜி சிலிண்டர் விலை மாற்றம், கிரெடிட் கார்டு விதிமுறைகள் மற்றும் ஜூலை மாதத்திற்கான வங்கி விடுமுறை நாட்கள் பற்றின எச்சரிக்கைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஆதார் அட்டையில் மின்னஞ்சல் முகவரியை இலவசமாக புதுப்பிக்கும் இந்த புதிய சலுகை பற்றியும் இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கும். மேலும் ரயில்வே துறையில் டிக்கெட் இன்றி பயணிப்பவர்களுக்கு, விதிகளை மீறுபவர்களுக்கு விதிக்கப்படும் அபராத தொகை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளதை இது சுட்டிக்காட்டுகிறது. பொதுமக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பாதிப்பை தவிர்க்க இந்த மாற்றங்களை முன்கூட்டியே அறிந்து திட்டமிட வேண்டும் என்பதை இந்த வீடியோ பதிவுங்க. உணவு மற்றும் பொது விநியோக திட்டம், குடிமக்கள் அடையாளம், நிதி, பட்ஜெட், போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அனைத்துமே இந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆக்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. எரிபொருள் வர்த்தகம் அனைத்துமே. பொது விநியோகம், ரேஷன் அட்டை, ஏஏஒய் அட்டை, புதிய எடை கட்டுப்பாடுகள். ஒரு நபருக்கு இனி 7 கிலோ, சிறிய குடும்பங்களாக இருந்தால் ஒருவருக்கு 5க்கு மேலே இருந்தால் 35 கிலோ, எவ்வளோ பேர் இருந்தாலும் 35 கிலோ மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்லிட்டாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா 4 பேர் கொண்ட குடும்பம் 4 × 7 28 கிலோ, 6 பேர் கொண்ட குடும்பம் 6 × 7 42 கிலோ. ஆனால் 35 கிலோ மட்டும்தான் வழங்கப்படும், அதுக்கு மேலே வழங்கப்பட மாட்டாது. கூட்ட நெரிசல். ஒரே நாடு ஒரே ரேஷன் இல்லை, எங்கே வேணாலும் கூட்ட நெரிசல் அல்லது பொருட்கள் கையிருப்பு இல்லாத பொழுது ஒரே கடையில் அனைத்து பொருட்களையும் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. கடை 1ல் அரிசி வாங்கிக்கலாம், கடை 2ல் கோதுமை பிற பொருட்களையும் வாங்கிக்கலாம். அப்படி கூட நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். புதிய தீர்வுன்றது ஜூலை 1 முதல் இது ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆதார் அட்டை இலவச ஆன்லைன் அப்டேட், டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் அடையாளம். இது மொபைல் ஃபோன் மூலம் வீட்டில் இருந்தபடியே மின்னஞ்சல் முகவரியை புதுப்பித்தல். ஜூலை 1 முதல் இலவச தேங்கை மொபைல் மூலம் இது ஆதாருடன் இணைத்து கொள்ளலாம், இமெயிலை இணைச்சிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆதார் அட்டையில் இமெயில் முகவரியை புதுப்பித்திருப்பதற்கான கட்டணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மெயில் ஐடியை இணைச்சிக்கோங்க. வங்கி கார்டுகள் மற்றும் சிலிண்டர் விலைகளில் மாற்றங்கள். வங்கிகள் மாநில மற்றும் மாதாந்திர விடுமுறைகள் காரணமாக பல நாட்கள் வங்கிகள் இயங்காது. செக்கு மற்றும் முக்கிய பணி பரிவர்த்தனைகளை வங்கி வேலை நாட்களையும் முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு, சில வங்கிகள் வாடிக்கையாளர்களின் செலவுக்கு ஏற்ப சில வங்கிகள் இந்த வாடிக்கையாளர்களுடைய செலவுக்கு ஏற்ப வழங்கலாம். சலுகை விதிகளில் ரிவார்ட் பாயிண்ட்டு, ட்ராவல் பெக்ஸு மாற்றம் செஞ்சுருக்காங்க. புதிய விதிகளை உங்கள் வங்கியின் இணையதளத்தில் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. எல்பிஜி எரிபொருள், போர் பதற்றம் மற்றும் உலகளாவிய காரணத்தினால் ஜூலை 1 முதல் வணிக எரிவாயு, கமர்ஷியல் எல்பிஜி, இயற்கை எரிவாயு சிஎன்ஜி மற்றும் விமான எரிவாயுகளில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். விலை மாற்றங்களை கவனித்து அதற்கேற்ற தேவைகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள். விலை மாற்றங்கள் கண்டிப்பாக வரப்போகுதுங்க. போக்குவரத்து மற்றும் ரயில்வே துறையில் விதிகள், பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ள ரயில்வே அபராத தொகைகள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்கலாம். புறநகர் ரயில்வேயில் அபராதம் இனிமேல் பன்மடங்கு உயர்த்திருக்காங்க. புறநகர் ரயில்வே டிக்கெட் இன்றி பயணம், பழைய அபராதம் 250, புதிய அபராதம் 500. எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயண டிக்கெட் இன்றி பயணம் 500 ரூபா பழசு, புதுசு 1620. பெண்கள் பெட்டியில் ஆண்கள் பயணம் 500 ரூபா, இதுக்கு 5 மடங்கு உயர்வு 2500 ரூபா. ரயில் வளாகத்தில் புகைப்பிடித்தல் 100 ரூபா பழசு, இப்போ 2000 ரூபா போட்டிருக்காங்க, 20 மடங்கு. அபராத தொகைகள் மிக கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளன. டிக்கெட் இன்றி பயணம் தடுப்பதை முக்கியமாக தவிர்ப்போம். ஜூலை 1 முதல் இது எல்லாமே ஆக்ட் ஆகும். இன்றே செயல்படுங்கள். ஆதார் இணையதளத்தில் இலவசமாக மின்னஞ்சல் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிரெடிட் கார்டு விதிமுறைகள் வங்கியின் மூலம் ஆப் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வங்கி விடுமுறை நாட்களை குறித்து திட்டமிட்டு கொள்ளுங்க. ரேஷன் பொருட்களை வாங்கும் பொழுது கூட்டங்களை தவிர்த்து கடைகளை மாற்றி வசதியை பயன்படுத்துங்க. எச்சரிக்கையாக இருங்க. ரயில் பயணங்களில் சரியான டிக்கெட் எடுப்பதை உறுதி செய்யுங்கள். இல்லைனா 20 மடங்கு வரை அபராதம் உங்கள் கட்ட நேரிடும். வணிக எரிவாயு விலை மாற்றங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும்
ஏறலாம் இறங்கலாம். ஸோ மாற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுங்கள், ஸ்மார்ட்டாக செயல்படுங்க. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.